ஹலோ ரிவன், நான் ஷர்மன் போகன். இன்னைக்கு வீடியோட 4 ஜாப் அப்டேட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஷர்மன் போகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஜாப் அப்டேட் பார்க்கலாம். ஐபிஎம்ல அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு வந்து ஹையர் பண்றாங்க. மல்டிபிள் லொகேஷன்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. என்னென்ன லொகேஷன்ஸ்னு படிச்சு பார்த்துக்கோங்க. என்ட்ரி லெவல் ஓப்பனிங்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஹைப்ரிட் மாடல், என்ட்ரி லெவல். அண்ட் இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க, படிச்சுக்கோங்க. அண்ட் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜாவா, C++, பைத்தான், Node.jsல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு ஆக்டிவ் பேக்லாகும் இருக்கக்கூடாது. This is an entry-level on-campus hiring position. The candidates must be final year education and must obtain the degree before start of employment with IBM. 2026 passed out eligible. BE, BTech, Computer Science வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Fluent English communication skill இருக்கணும். Engineering background, problem solving, good interpersonal skills இருக்கணும். Should be flexible to work from anywhere in India. Okay. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் விப்ரோவில் ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கு அகைன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 24-25 கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் என்னன்னா, நீங்கள் விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு சைட் பை சைட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எம்டெக் டிகிரி வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு உங்களுக்கு இனிஷியலாக ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி, அதாவது ஃபர்ஸ்ட் இயரோட சேலரி 15,488 ருபீஸ், செகண்ட் இயருக்கான சேலரி 17,000 வரும், தேர்ட் இயருக்கு வந்து 19,000, ஃபோர்த் இயருக்கு 23,000. அண்ட் ஜாயினிங் போனஸ் உங்களுக்கு 75,000 தருவாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பிசிஏ ஆர் பிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எம்டெக் டிகிரி விப்ரோலேருந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10th பாஸாக இருக்கணும், 12th பாஸாக இருக்கணும், கிராஜுவேஷனில் 60% ஆர் 6.0 CGPA இருக்கணும். 24-25 கிராஜுவேட் எலிஜிபிள். பிசிஏ அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓப்பன் ஸ்கூல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அலோவ் 10th and 12th. அண்ட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேக்லாக் கூட இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணணும். அதாவது ஒரு பேக்லாக் இருக்கலாம், பட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஃபைனல் ரவுண்ட் முடிச்சு ஆஃபர் வர ஸ்டேஜில் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே. அண்ட் ஒன் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் கிளியர் த பேக்லாக்ஸ் வித் 6th செமஸ்டர். ஓகே. அண்ட் மேண்டேட்டரி டு ஹேவ் கோர், அதாவது உங்களோட கிராஜுவேஷன் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும் கிராஜுவேஷன். அப்போ இந்த பிஸ்னஸ் மேக்ஸோ அப்ளைட் மேக்ஸோ எலிஜிபிள் கிடையாது, கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 3 years ஆஃப் எஜுகேஷன் கேப் இருக்கலாம், 10th to கிராஜுவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும். பட் கிராஜுவேஷனுக்குள்ள எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. 3 years டிகிரினா 3 yearsல முடிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆர் பிஐஓ ஸ்பௌசே கார்டு இருக்கணும். இன் கேஸ் எனி அதர் கண்ட்ரி பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பூட்டான், நேபாள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் 3 months கூலிங் பீரியட். நீங்கள் லாஸ்ட் 3 monthsல எப்பயாச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அண்ட் 18 yearsக்கு அபோவ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அதில் இந்த கேட்டகரிலாம் இருக்கும். முடிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் இயர் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ரவுண்ட் 2 வாய்ஸ் அசஸ்மெண்ட், ரவுண்ட் 3 பிஸ்னஸ் டிஸ்கஷன் அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ 60 months வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. பாண்டு. ஓகே. ஸோ இன்கேஸ் பிரேக் பண்ணால் நீங்கள் அவங்க சொல்கிற அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கான அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலோகா கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டருக்கு ஹையர் பண்ணுறாங்க. 6 months பெங்களூர் லொக்கேஷனுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வர் சைட் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இம்ப்ளிமெண்ட் அட்வர்டைசிங் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கஸ்டமர் ஃபேசிங் ஃபீச்சர்ஸ், லேர்ன் எக்ஸ்ப்ளோர் டெக்னாலஜிஸ் டு இம்ப்ரூவ் த சர்வீசஸ் அண்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், நீங்கள் இப்போ படிச்சுட்டு கூட கிராஜுவேட்டாக இருக்கீங்க, பிஎஸ், எம்எஸ், பிஹெச்டி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் மேஜர்ஸில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். Outstanding problem solving skill இருக்கணும் with proper data structures and algorithm, excellent software development skills with at least one programming language, major minor in mathematics, relevant course work இருக்கணும் or experience இருக்குன்னா ப்ளஸ். அண்ட் எக்ஸ்பெக்டட் டு கிராஜுவேட் வித்தின் அ இயர். ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் கிராஜுவேட் ஆக போறீங்க, இல்லை ஆல்ரெடி கிராஜுவேட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்பல் ரிட்டன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும். ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மைக்ரோசாஃப்ட்டில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹைதராபாத், பெங்களூர் லொக்கேஷன். August 27 தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம குவாலிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அண்ட் எபிலிட்டி டு டெமான்ஸ்ட்ரேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இன்க்ளூடிங் டிஎஸ்ஏ தெரிஞ்சிருக்கணும்.
அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கேன். இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளீஸ் கன்சிடர் திஸ் ஜாப் இஸ் ஒன்லி ஃபார் த அப்ளிகேஷன்ஸ் ரோல் ஃபார் அன் அப்ரெண்டிஷிப். ஓகே, அப்ரெண்டிஷிப்காக மட்டும் தான் எடுக்கிறாங்க, ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கல. ப்ளீஸ் நோட் த அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம்ஸ் ஒன்லி ஃபார் த 12 monthஸ்க்கு தான் நடக்கும், நாட் அ ஃபுல் டைம் பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு அப்டேட் பண்ண ஜாப் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷர்மன் விபோகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா இன்னைக்கே ஸ்லாட்டை புக் பண்ணுங்க, மென்டார்ஷிப்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.